வணக்கம். வணக்கங்கம்மா. உங்களுடைய கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்றேன். அருமையான விளக்கங்களோட நீங்க சொல்றது ரொம்ப பிடிச்ச இந்த கதைகள் எல்லாம் மூலமாகவும் நிறைய விஷயங்கள்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அருமையா நடத்துறீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. கோடான கொடி நன்றிகள் உங்களுக்கு. நன்றி சொல்றது கூட நீங்க இருக்க மாட்டீங்க, கிளம்புறீங்க. இந்த வாய்ப்பு இன்னைக்குதான் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றிங்கய்யா. கேள்வியே கிடையாதுங்க. அருமையான விளக்கங்களோட நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. அதுதான் நான் ஒன் ஆஃப் த டூல் தான். அதாவது என்ன வச்சு அது இந்த உலகத்துக்கு விஷயத்தை கொடுக்குது. அது யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் கண்டிப்பா சேர்ந்துட்டு இருக்கு. அது எந்தெந்த ஊர்ல இருந்து யாரெல்லாம் இதை கேட்கிறாங்களோ அவங்க நிச்சயமா அதனால பயனடைகிறாங்கிறது. அப்ப இந்த பாடசாலையினால ஒரு பயன் இருக்கு அப்படிங்கிறது இறைவனுடைய கருணையா நான் பாக்குறேன். நல்லது நடக்கட்டும், அவ்வளவுதான். இது மூலமா நீங்க மனோ ரீதியா நிறைய மாற்றங்களை உண்டாக்கி ஒரு தெளிவு அடைஞ்சு அந்த ஈஸ்வர நிஷ்டையிலேயே நீங்க சதா இருக்கிறீங்க அப்படிங்கிறது அது உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மான்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த புண்ணிய கர்மா இருந்தா தான் இந்த இடத்துக்கே வர முடியும். இல்லைன்னா இந்த இடத்துக்குள்ளேயே வர முடியாது. இதெல்லாம் பூர்வ புண்ணியம் இருக்கணும். அதுதான் இறைவனுடைய அனுகிரகம், அவனுடைய அருள் அப்படின்னு சொல்லுது. சாஸ்திரம் அப்படிதான் சொல்லி கொடுக்கும். யாருக்கு இறைவனுடைய பூரண அனுகிரகம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்குள்ள வந்து அந்த புரிதல் நிச்சயமா வரும். அந்த புரிதல் வந்து அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்துறதும் சாத்தியமாகும். நிறைய பேர் கேட்பாங்க, ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டுருவாங்க. அப்ப அது ஒரு பரோட்ச ஞானமா இருக்கும். ஆனா அதை நம்ம கேட்டு அதை நடைமுறைப்படுத்தும் போதுதான் அது அபரோட்ச ஞானமா மாறும். அபரோட்ச ஞானம் தான் இங்க அனுபவம். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் இங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை இறை அனுபவம் தான். இங்க நீங்க எதை செஞ்சாலும் அந்த ஈஸ்வரன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் உங்க உடம்பையும் மனசையும் வச்சு. அப்போ இதுல நீங்க செய்யக்கூடிய செயல் விளைவுகள் எல்லாம் அவனுடைய செயல் விளைவுகள். ஆகவே அந்த அனுபவம் எல்லாம் அவனுக்குள்ளே உரித்தானது அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட நீங்க தினசரி உங்களுடைய அன்றாட செயல்களை கடமைகளை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா போதும். நீங்க வேலையை முடிச்சுட்டு தான் அர்த்தம். அதை விட்டுட்டு இங்க ஏதோ நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு ஈகோல செய்ய போனாதான் அதனுடைய சாதக பாதங்களை நம்ம கர்மாவை எடுத்து மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சக்கரத்தை சுத்திட்டே இருக்கும். அப்ப இங்க இந்த வேதாந்த பாடம், இந்த அத்தியாத்ம யோகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, இங்க இறைவனை தவிர வேற எதுவும் கிடையாது. இங்க இருப்பதெல்லாம் இறைவனே. ஈசா வாசியம் இதம் சர்வம் அப்படின்னு உபனிஷதம் சொல்லுது. வேதங்கள் இதைத்தான் நமக்கு விளக்கமா புரிய வைக்க பார்க்குது. அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வேலை முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் நினைக்கணும். அப்ப இந்த மாதிரி நீங்க எல்லாம் பயனடைகிறத பார்க்கும்போது அந்த ஈஸ்வரனுடைய அந்த லீலை ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னா இதெல்லாம் அவனுடைய அனுகிரகம், அவனுடைய அருள் என்று தான் நான் பார்க்கிறேன். நன்றிங்க. ஆமாங்க. கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுல ஒரு பலன் இருக்கணும் எல்லாருக்கும். அப்பதான் அதனுடைய மகத்துவம் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பயன்படுத்திக்கிட்டோம் நம்ம. நல்ல அருமையான விளக்கத்தோடு நீங்க சொல்லும்போது சிலர் கிளாஸ் நடத்துறது சிலருக்கு புரியாது. ஆனா புரியாதவங்களுக்கு கூட புரியுதுங்க. நீங்க நடத்துற ஒரு வகுப்புலையும் எல்லா டீட்டெயிலும் அழகா சொல்லிட்டு வரீங்க. அத ஃபாலோ பண்றேன்னா கண்டிப்பா இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பொறுமையா சகிப்பு தன்மை எல்லாம் ஏற்பட்டுருக்குங்க. எப்படி இருக்கணும், இப்படிலாம் இருக்கிறாங்க, அதை நம்ம தான் மாத்திக்கிட்டணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்க அடையிறோங்க. நன்றி சரியா. உண்மைமா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அதாவது இங்க எந்த அளவுக்கு நம்ம இன்வால்மெண்டோட டெடிகேஷனோட இந்த விஷயத்தை கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதுல நல்ல மாணவர்களா வரலாம். அதாவது ஒரு மதுரையில் 50 மாணவர்கள் இருக்காங்கன்னா இந்த 50 மாணவர்களும் ஒரே மாதிரி படிப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. எந்த மாணவனுக்கு உண்மையிலேயே அந்த படிப்புல அக்கறை இருக்கோ அந்த மாணவன் நல்லா தீவிரமா படிச்சு முதல் மாணவனா அந்த வகுப்பறையில வருவான். அது மாதிரிதான் இந்த கல்வியும், இந்த அத்தியாத்ம கல்வியும் அப்படிதான். இங்க நம்ம குரூப்ல 500 பேர் இருக்காங்கன்னா இந்த 500 பேர் இந்த குரூப்ல உண்மையிலேயே இந்த படிப்பை படிக்க வரல. ஒரு 10 பேர் தான் உண்மையிலேயே சீரியஸா படிக்க வந்திருப்பாங்க. மீதி எல்லாம் சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. அது அவங்களுடைய விளையாட்டு. இன்னும் அந்த பிறவிய நிறைய கடக்க வேண்டியதா இருக்கும். அவங்களுக்கு இது புரியாத மனநிலையில் இருப்பாங்க. அது அவங்களுடைய வாசனைகள் தான். அதாவது நிறைய மனசு புற விஷயங்கள்ல ஈர்க்கப்பட்டிருக்கிற மனசு இந்த பாதையில உள்வாங்க வாங்க முடியாது.
அவங்களுடைய அழுக்குகள், மன அழுக்குகள் தான். அப்ப அந்த மன அழுக்குகளை நம்ம நீக்கிறதுக்கு தான் கர்ம யோகம் வந்து கை கொடுக்குது. அந்த கர்ம யோகத்துல நம்ம ஜபதபங்கள் சரியா பண்ணணும். பூஜைகள், புனஸ்காரங்கள், வேள்விகள் எல்லாம் நம்ம ஒழுங்கா பண்ணி மனசை வந்து தூய்மைப்படுத்தி அந்த படிநிலைகள்ல சரியை, கிரியை, அந்த யோகம், ஞானம் அப்படிங்கிற படிநிலைகளை புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணோம். நம்ம சீக்கிரம் இந்த இலக்கை அடையலாம். அதனால நம்ம கோலை கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த பாதையில பயணிக்கணும். நிறைய பேருக்கு கோல் தெரியறது இல்ல. அதாவது இங்க வந்து கோல் ஏன் தெரியறது இல்லை அப்படின்னா, இந்த பாடத்திட்டம் வந்து புருஷார்த்தத்தை சொல்லுது முதல்ல. ஆனா அந்த புருஷார்த்தம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த புருஷார்த்தம்ங்கிறது தான் இங்க அறம், பொருள், இன்பம், வீடு. அப்ப அந்த தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கிறது அந்த அறவழியில வாழ்ந்து பொருளாதாரத்தை ஈட்டி அதன் வாயிலாக அடைகின்ற அந்த இன்பம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவனுக்கு வாழுகின்ற காலத்திலேயே அந்த ஆனந்தத்தை கொடுக்கும், அந்த நிறைவை கொடுக்கும், அந்த மன திருப்தியை உண்டாக்கும். அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு இந்த பூமியில வாழும்போது ஒரு திருப்தியை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த கான்செப்ட் புரியாம ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு போய் சம்பாதிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு அதை பொருளாதாரத்தை ஈட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஓடுறவங்க எல்லாம் அந்த பொருளாதாரத்தினால மட்டும் அந்த சந்தோஷத்தை அடைய முடியாது. அப்ப அவங்களுக்கு அந்த அறவழியை தவறும் போது அதில் வருகின்ற பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப பணம் இருக்கும், ஆனா பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அந்த பணம் தவறாக சேகரிக்கப்பட்ட பணமாக இருக்கும். அப்ப அதனால அதர்ம வழியில போய் சம்பாதிக்கிற பணத்தினால பல சிரமங்களையும் அவங்க பட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்காததுதான் காரணம். பட் இதை சொல்லி கொடுக்கறதுக்கு இப்ப நம்ம மாதிரி பாடத்திட்டங்கள் உதவி புரிஞ்சாலும் இதை உள்வாங்கிறதுக்கு அவங்களுடைய கர்மா இடம் கொடுக்கணும். நிறைய பேருக்கு அதுவும் இடம் கொடுக்காது. அதுதான் நம்ம பாடத்திட்டத்துல சொல்லுவோம், அத்தியாத்மிகம், அதிபௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்ட்டு 3 தடைகள் இருக்கு. அவர்களுக்கு அவரே தடை, மற்றவர்களால் தடை, இயற்கையினால் தடை. அப்ப இந்த தடையெல்லாம் வெல்லணும்னா அவங்க இறைவனிடத்துல உண்மையான பக்தியை செலுத்தணும். உண்மையான பக்திங்கிறது அனன்ய பக்தி. இறைவன் மட்டும்தான் எனக்கு வேணும், அதனால இறைவன் நீயே எனக்கு எப்படியாவது இந்த மோட்சத்தை அருள், இந்த வாழும்போது இந்த வாழ்க்கைய நான் ஆனந்தமா வாழ்வதற்கான வழியை செஞ்சு கொடு அப்படின்ட்டு இறைவனை பூரண சரணாகதிக்குள்ள அவங்க முயற்சி எடுத்து போனா மட்டும்தான் இறைவன் அவர்களை ஆட்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைய லிஃப்ட் பண்ணி கொடுப்பான், தன்னை காட்டி கொடுப்பான். ஆனா அவங்க இறைவன் இடத்துல போய் இறைவனை கேட்காம பொருளாதாரத்தையும் வேற விசேஷங்களையும் கேட்டுட்டு ஓடிட்டு இருக்கிற கூட்டம் வந்து அந்த பொருளாதாரத்தையும் அந்த விசேஷங்கள்லயே திருப்தி ஆயிடுமானா ஆகாது. ஏன்னா ஒரு டைம் கிடைக்கும், அதனால அவங்க இறைவனுக்கு நன்றி சொல்லுவாங்க. அவங்க வேண்டிக்கிட்ட மாதிரி எலுமிச்சம்பழ மாலையோ அல்லது கோயில்ல பூ மாலையோ வாங்கி போட்டு நான் உங்ககிட்ட வேண்டிட்டு நீ செஞ்சு கொடுத்துட்ட இந்த அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுத்த மாதிரி சாமிக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க. அப்புறம் திருப்பி ஒரு 2 மாசம் கழிச்சு இன்னொரு வேண்டுதல் வைப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி வேண்டுதல்கள் வச்சுக்கிட்டு வாழ்ற மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மெச்சூரிட்டி இல்லைன்னு நம்ம பாக்குறோம். அந்த மெச்சூரிட்டி எல்லாருக்கும் வருவதும் கிடையாதுங்கம்மா. நிறைய பேர் நம்ம பாக்குறோம் உலகத்துல வந்து இதுல எத்தனையோ ஒரு சிலர் தான் இந்த மாதிரி பாதைகள்லாம் வர முடியும். பெரும்பாலான மனிதர்கள் வரவே முடியாது. ஏன்னா கிராமங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு கடவுள் எப்படின்னு கூட தெரியாது. அவங்க ஏதோ அங்க கோயில் இருக்கு, சாமி இருக்குன்னு அப்படி ஓடிட்டு இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அப்ப இதுதான் நம்ம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, அந்த இறைவனுடைய அனுகிரகம் அவன் அருளால் அவன் தாள் பணிய முடியும். அவன் விருப்பப்பட்டா மட்டும்தான் அந்த ஜீவனை வந்து தன் பக்கம் ஆட்கொள்ள பார்க்கணும். இல்லைன்னா அந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. பெரும்பாலான உள்ள கிடைக்கிறது இல்லைன்னு தான் நம்ம பார்க்கறோம். அதனால இந்த பாடத்திட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு வகையில நீங்கெல்லாம் பாக்கியசாலிகள் தான் நான் பார்க்கிறேன். அது இறைவனுடைய கருணை தான் நான் பார்க்கிறேன். அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி யூலியா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க? வணக்கம், மதுரையில இருந்து பேசுறேன்ப்பா. சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம்ப்பா. அப்பா வேற ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மெசேஜ் உங்களுக்கு போட்டேன், இப்போதான் அந்த இதை பார்த்தேன். எனக்கு இப்போ செயல்படவே முடியாத சூழல்ல இருக்கு. இப்போ கேள்வி கேட்கறது கூட ரொம்ப யோசி மைண்டு வெளியே வர மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல தான் போயிட்டே இருக்குப்பா. இதை எப்படி நான் வந்து மாற்றி இந்த உலக இயல்புல இருக்கிறது, அல்லது இதையே அப்படி இருந்து இதிலே முழுமை நிலையில இருந்துடவா, இது என்னன்றது எனக்கு தெரியல, சிந்தனை வரமாட்டேங்குதுப்பா. அதை பத்தி அப்பா கொஞ்சம் எனக்கு தெளிவா கொஞ்சம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. அதாவது ஐயா, இப்ப உங்களுடைய மனநிலை வந்து அந்த நிர்விகல்ப நிலையில நிக்க ஆசைப்படுது. அந்த நிர்விகல்ப நிலைக்குள்ள வந்து இப்ப நீங்க இந்த உடலையும் மனசையும் வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து இந்த சராசரி வாழ்க்கைய வாழ முடியாம போயிடும். சராசரி வாழ்க்கைங்கிறது என்னன்னா, இப்போ நீங்க இந்த உலகத்துல இந்த உடம்பையும் மனசையும் வச்சுக்கிட்டு இதுக்கு உண்டான உணவு, உறைவிடம்,
அப்புறம் இதுக்கு உண்டான உடைகள் இதெல்லாம் இல்லாம அப்படியே நீங்க நிர்விகல்ப நிலைக்குள்ள ரொம்ப டீப்பா போக 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 உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, இப்ப இந்த பாடி மைண்ட் கான்செப்ட் டோட்டலா நீங்க மிஸ் பண்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அப்படி மிஸ் பண்ற ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆயிடுவீங்கன்னா, நீங்க ட்ரெஸ் உடுத்துறது மறந்துடுவீங்க. அப்புறம் நீங்க வந்து நான் யாருங்கிற ஒரு நிலைப்பாட்டில இருந்து டோட்டலா மிஸ் ஆகுங்க. இந்த நிலை என்ன பண்ணும்னா, உங்களை பாக்குறவங்க வந்து இன்றைய சமுதாயம், அதாவது இன்றைய சமுதாயம் உங்களை எப்படி பார்க்கணும், ஒரு பைத்தியக்காரனா தான் பார்க்கும். உங்களை வந்து ஒரு ஞானியா மகானா இந்த உலகம் வந்து போற்றாது. அதாவது அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி நிலையை அடைஞ்சவங்க வந்து மிகப்பெரிய ஞானிகள் அப்படின்ட்டு அவங்க காலில் விழுந்து கிடக்கிற சமுதாயம் இருந்தது. இப்ப இன்றைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி போனீங்கன்னா, இப்போ உங்களை எப்படி பார்க்கணும்னா, இந்த திருவண்ணாமலையில சுத்திட்டு இருக்காங்க பாருங்க, அந்த இந்த அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த அம்மா பேர் என்னங்க? கரெக்ட், தொப்பி அம்மா. இப்ப தொப்பி அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டு அவங்க இந்த மாதிரி தான். அதாவது ஒரு ஆன்மீகத்திலயும் வெற்றி பெற முடியாது, உலகிலையும் வெற்றி பெற முடியாது. ரெண்டு கெட்டானா மாறி ரெண்டு கெட்டனா மாறிட்டாங்கன்னா அவங்க உலகத்தினால பெருசா மதிக்கப்பட மாட்டாங்க. அதாவது இன்றைய மக்கள் எப்படின்னா, உங்க மூலமா ஏதாவது லாபம் வருமா, ஆதாயம் வருமா, அப்படித்தான் இப்ப தொப்பி அம்மா பின்னாடி எல்லாம் ஒரு கூட்டம் சுத்துட்டு பாத்தீங்களா, அது மாதிரிதான் வரும் கூட்டம் எல்லாம். அதாவது ஒரு கார்த்திகிட்ட வந்தா ஏதாவது நம்ம செஞ்சு கொடுப்பாரா, வீட்டு கஷ்டத்தை தீர்த்து வைப்பாரா, அந்த தொப்பி அம்மா கிட்ட போனா நம்ம குடும்ப கஷ்டம் தீர்ந்துருமா, அந்த தொப்பி அம்மாவை போய் காலில் விழுந்தோம்னா இந்த பாவம் எல்லாம் கரைஞ்சிடுமா, அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் தொப்பி அம்மா கிட்ட வர்ற கூட்டம் எல்லாம் இருக்க தவிர, அந்த தொப்பி அம்மா வந்து உண்மையிலே சித்தர் அப்படின்னா அந்த சித்தருடைய அந்த உண்மையான தன்மை அவங்க உணர முடியாது. அந்த உணர தன்மை இவங்களுக்கு கிடையாது. அதனால இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க அந்த நிர்விகல்ப நிலையை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த நிலை வந்து இந்த உடலும் மனசும் இல்லாதப்ப அடையறதுக்கு பாருங்க. இப்ப அந்த நிர்விகல்ப நிலையை நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் இப்ப நான் உலகத்துல சமுதாயத்துல சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேனா இல்லையா? இப்ப நிர்விகல்ப நிலைங்கிறது என்னன்னு தெரிஞ்சாலும் அதை நீங்க இந்த உடலையும் மனசையும் வச்சுக்கிட்டு இப்போ லைவ்ல ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பாடி மைண்ட் இருக்கிற வரைக்கும் நீங்க ஈஸ்வரனா இந்த உலகத்துக்கு சேவை செஞ்சுட்டு ஆகும். அதனால நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்க எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறேன், அந்த மலை அடிவாரத்துக்கு உட்காந்துக்கிறேங்கிறத இப்போ இன்றைய நூற்றாண்டுல செட் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. இப்போ கர்நாடகாவில ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா வந்து பெண்மணி தான். அவங்க வந்து அப்படியே ஒரு அரசவையில இருந்து ஒரு அரண்மனை அரசு. அவங்க திடீர்னு போறாங்க, அப்படியே உடம்புல ட்ரெஸ் கூட இல்லாம போய் அவங்க ஒரு மலை அடிவாரத்துல உட்காந்துடுறாங்க. அப்ப அந்த அம்மா அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க முடி வளர்ந்து அப்படியே அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் மூடிக்குது. அந்த தவ வலிமையில அவங்க அப்படியே அங்க இருக்கிறாங்க. அந்த அம்மாவை வந்து இன்றைக்கு கோயில் கட்டி உலகம் போட்டுருது. அது அந்த நிலையை உணர்ந்தவங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சமுதாயம் அவங்களை போற்றி கொண்டு வந்துருக்கு இல்லையா? இப்போ இன்றைக்கு அந்த மாதிரி உங்களை தூக்கிட்டு வரமாட்டாங்க. இன்றைக்கு உங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா இமீடியட்டா மென்டல்ல கொண்டு போய் உங்க சொந்தக்காரங்களே கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த மெச்சூரிட்டி பத்தாது. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை மாத்தி. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த நிர்விகல்ப நிலைக்கு நீங்க டெப்த்ல போக 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 உங்களால தொழில் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, சராசரி வேலைகள் செய்ய முடியாது. அப்புறம் அப்படியே உங்களை இழந்துருவீங்க. இந்த உடம்பு மனசை இழந்துட்டீங்கன்னா அப்படியே நீங்க வீட்டுல உட்காந்துருவீங்க. உங்க சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா சரி, மென்டல் ஆயிட்டார் போடுறது, நல்லாதான் இருந்தாரு, அப்படியே போய் ஒதுங்கிட்டாரு, வெளியே வரமாட்டேங்கிறாரு, வெளியே வரதுக்கே பயப்படுறாரு அப்படின்னு கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரினால வேண்டாம். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த ஞானத்தை இந்த பாடத்திட்டங்களை நல்லா உள்ள வாங்கிட்டீங்க, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன பிராக்டிக்கலா இருக்கிறீங்க, இந்த பாடி மைண்டு நான் இல்லை அப்படிங்கிற தெளிவு உங்ககிட்ட இருக்கு. அப்ப இந்த பாடி மைண்டு யாருது? ஈஸ்வரனுடைய ஒன் ஆஃப் த டூல். அப்ப இந்த உடம்பு மனசும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் இந்த பூமிக்கு வந்திருக்குது. அது இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு காரியத்தை செய்யுங்க. அப்ப அது என்ன மாதிரி அதுக்கு திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ, அந்த திறமைகள் வெளிப்படுதோ அந்த அடிப்படையில் அது சமுதாயத்துக்கு சேவை செய்யணும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வழக்கறிஞர் படிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு அட்வொகேட் அப்படிங்கும்போது நீங்க அந்த அட்வொகேட்டையே பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய கேஸ் என்னவோ அந்த கேஸை எடுங்க, அந்த கேஸை நீங்க டீல் பண்ணுங்க. அதுல வர்றது நல்லதோ கெட்டதோ அது நீங்க செய்ய, உங்களை வச்சு ஈஸ்வரன் செய்யறோம். அப்ப நீங்க ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னாலும் அதை நான் செய்யறேன்னு நினைச்சாத்தானே உங்களுக்கு அது பாவ புண்ணியமா மாறும். நீங்க ஈஸ்வர காரியமா செய்யும் போது ஒருத்தன் வரான், கொலைக்கு குற்றம் பண்ணிட்டு வரான், அவனை காப்பாற்ற வேண்டியதுன்னு ஒரு நீதி உங்க மூலமா இருக்குன்னா நீங்க காப்பாற்றி விடுங்க. இல்ல அவனுக்கு கொலை குற்றத்துக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க.
பட் இந்த மாதிரி ரெண்டையும் நீங்க செய்யும் போது இதை நான் செய்யறேன்னு நினைச்சாதான் உங்களுக்கு அதுல பாவம் புண்ணியம். ஆனா நான் செய்யல, இந்த உடலையும் மனதையும் கருவியா கொண்டு ஈஸ்வரன் செய்யறான் அப்படின்னு உங்க தொழில உங்களுடைய வேலையை நீங்க விடாம ஈஸ்வர அர்ப்பணமா செஞ்சுட்டீங்கன்னா போதும். உங்களுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்துக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். இந்த வேலை நிமித்தம் நீங்களும் இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணி கௌரவமா வாழ முடியும். ஆனா என்ன காரியம் செஞ்சாலும் அதை நீங்க செய்யலைங்கிறத இங்க கைவிலை நவநீதம் அழகா சொல்லுது. அந்த பாடல் மறந்துடக்கூடாது. அதுதான் நான் மீண்டும் மீண்டும் அதை போடுவேன். அந்த பாடல் என்ன அப்படின்னா, சித்துதான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாது இருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன, நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவை போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே. அதாவது அந்த சித்து, அந்த தூய அறிவுதான் நான் என்று ஒருவனுக்கு உணர்ந்து விட்ட மறு வினாடி எத்தனை எண்ணினால் என்ன, ஏது செய்தால் என்ன, அது அவன் செய்யல, அந்த அறிவு செஞ்சிட்டு இருக்கு. நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவை போல. நீங்க கனவு காணுறீங்க தூங்கும் போது, அந்த கனவு நீங்க நித்திரை விட்டு விழிப்பு நிலைக்கு வந்துட்டீங்க. விழிப்பு நிலைக்கு வந்தோடனே அந்த கனவு உங்களுக்கு மனசுல நிக்குது. ஓ, இந்த மாதிரிலாம் கனவு கண்டனம்ல, குடி துரத்துற மாதிரி இருந்தது, நான் பயந்துட்டு பதவிட்டு எழுந்துட்டல அப்படின்னு உங்களுக்கு அந்த நினைவு நிக்குது. ஆனா அந்த நினைவு என்ன, அத்தனையும் பொய்தானே, அது உண்மை கிடையாது இல்லையா? அது மாதிரி இந்த வாழும் உலகமும் பொய்தானே, அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே. அப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த தூக்கத்துல ஒரு கனவு காணும் போது அந்த கனவு நிலை உங்களுக்கு நனவுக்கு வந்தவுடனே பொய் என்று புரிந்து விட்டது. இப்போ இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையில இப்ப நீங்க வாழ்கின்ற வாழ்க்கைய இந்த அத்தியாத்ம ஞானத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க. இத்தனையும் பொய்தானே, என்னுடைய ஞானத்துல அழகா தெரியுது, இது ஒரு கனவு வாழ்க்கை, ஈஸ்வரனுடைய கனவு. நான் அந்த ஈஸ்வரனுடைய கனவுல ஒரு பார்த்து தாங்க. அப்ப அந்த கனவுல என்னுடைய கேரக்டர் இப்படி இறைவன் கொடுத்து என்ன வாழ வைக்கிறான், ஆக இந்த கேரக்டர் நான் அழகா செய்யறேன்ட்டு நீங்க அருமையா செய்ய வேண்டியது தானே. இதைத்தானே நான் ஞானக்கண்ல உங்களுக்கு பேசியிருப்பேன். நீங்க அதெல்லாம் கேட்கவே இல்லையா? சொல்லுங்க. கேட்டீங்கப்பா. எனக்கு என்ன இப்போ ஒரு சந்தேகம்னா, இப்போ கோர்ட்டுக்குள்ள நம்ம போய் வேலை பார்க்குறப்பப்பா பல நேரங்கள்ல எந்த கோர்ட்டுக்கு நம்ம போயிருக்கோன்றது மறந்து போயிடுது. சடனா அந்த இடத்துல மறந்துடுது. ஸோ அதுக்கு பிறகு என்னைய நான் ரொம்ப ஸ்டெபிலைட் பண்ணி தான் எடுத்து நான் பேச வேண்டியது இருக்கு, பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுதுப்பா. ஸோ என்னால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. அதனால தான் இந்த கேள்வி நான் கேட்டேன்ப்பா. வேற ஒன்றும் இல்லைப்பா. நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்தும் வச்சிருக்கேன், நான் கையில் வச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால என்னால் வெளி கான்சியஸே வரமாட்டேங்குது. அந்த ஒரு இதனால தான் இப்போ இந்த கேள்வி நான் கேட்டேன். இப்போ கேள்வி கேட்குறப்ப கூட பல நேரங்களில் அப்படியே உள்ளேயே தான் இருக்கே தவிர வெளியே வர ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கு. அதனால தான்ப்பா கேட்டேன் நான். புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுடைய நிலை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, அதை ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டீங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை நான் அந்த நிர்விகல்ப நிலைக்கு போகணும்ட்டு நீங்க ஆரம்பத்துல இருந்து ரொம்ப அதீத ஆர்வ கோளாறுல அதுல ரொம்ப டெப்த் போயிட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் ஏ பேச்சுலர். ஆனா இப்போ ஒரு ஃபேமிலி மேன் அப்படி செய்ய முடியாது. ஃபேமிலி மேன்ல கடமைகள் இருக்கு. அதாவது மனைவி குழந்தைகள் இருக்கு. அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த கடமையில இருந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அந்த இல்லற தர்மத்தை நம்ம மீறக்கூடாது. ஆகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிர்விகல்ப நிலைக்கு போனாலும் இப்ப நம்ம நிர்விகல்ப நிலைக்கு போறவங்களா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு திருமணம் பண்ணிட்டோமே, அப்ப நம்ம தெரியாம பண்ணிட்டோம். ஆனா நம்ம வாழ்ந்தாகணும். அப்ப நம்ம நம்பி மனைவி வந்துட்டா, குழந்தைகள் வந்துட்டாங்க, அப்ப நம்ம கடமைகளையும் செய்யணும். அதே சமயம் நிர்விகல்ப நிலைங்கிறது என்ன, இந்த உடல் கடந்த நிலை, இந்த மனம் கடந்த நிலை. அது ஈஸ்வரனுடைய நியதிக்குள்ள அழகா அந்த நியதி அந்த நிர்விகல்ப பிரம்ம நிலைக்கு நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு அருமையான நிலை தான். ஆனா இந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த உடம்புக்கு அறிவியும் நமக்கு இறைவன் கொடுத்தது ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம். இந்த மனைவி வாழ வைக்கணுங்கிற ஒரு கடமையை நம்ம மூலமா கொடுத்துருக்கலாம். அந்த குழந்தைகளை காப்பாற்றணும் வளர்க்கணுங்கிற ஒரு காரியத்தை நம்ம மூலமா கொடுத்துருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு தேவையின் நிமித்தம் என்ன உலகத்துல ஒரு கருவியா கொடுத்து இவங்களெல்லாம் வாழ வைக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை தேக்கிட்டீஸா எடுத்துக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நீங்களும் இந்த உலகத்துல சமுதாயத்துக்காக இந்த உலகத்துல பெரிய அக்கிரமங்கள் நடக்குது, அநீதிகள் நடக்குது, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழக்கறிஞர் தேவைதான். அப்ப அந்த வழக்கறிஞர் தான் நீங்க இருந்து இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யுங்க. நல்ல நியாயமான ஃபீஸ் வாங்கிட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு கொடுங்க. இப்ப நீங்க அந்த பழைய நிலைக்கு நீங்க திரும்பறதுக்கு என்ன பண்ணணும்னா, இனிமேல் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். இப்ப நீங்க இன்றைக்கு கிளம்பி போறீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஷெடியூல் என்ன, இன்னைக்கு எந்த கோர்ட்டுக்கு போறேன், யாரை பார்க்க போறேன், இன்றைக்கு ப்ரோக்ராம் இது அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க போய் ரொட்டீனா திருப்பி உங்களுடைய லைஃப்பை பழைய மாதிரி போக ஆரம்பிச்சிட்டீங்கனாலே வித்தின் மந்த்ல உங்களுக்கு அது ரெடி ஆயிடும். அதாவது இப்ப இவ்வளவு நாள் நிர்விகல்ப நிலையில இருந்து நீங்க மிஸ் பண்ண கான்சியஸ் எல்லாம்
எகைன் வந்து உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சு இந்த உலகத்துல அது சேவையாக மாற ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த காரியத்தை ஈஸ்வர நிமித்தம் செய்யுங்க. ஆனா ஒதுங்கி ஒதுங்கி உட்காராதீங்க. நீங்க வந்து கமிட் ஆகுங்க. அந்த கமிட் வந்து இப்போ ஃபேமிலி இல்லைன்னாலும் பரவாயில்ல, சமுதாயத்துக்காக கமிட் ஆகும். ஏன்னா இப்ப நான் என்ன சொல்லுவேன், இப்ப எனக்கு திருமணம் ஆயிட்டா எனக்கு ஒரு மனைவி, என்னுடைய குழந்தைகள். ஆனா உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா இந்த உலகம் பூரா உங்க குழந்தைங்க தான். அப்ப நீங்க அழகா இந்த உலகத்துல எல்லாரும் அரவணைச்சு வாழலாம்ல. அதனால எல்லாரும் என்னுடைய மனைவி எடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் சேவை செய்யணும். அதாவது இந்த உலகத்துல எல்லாரையும் நம்ம வந்து சமுதாயத்துக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவி புரியணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்ப மாற்றான் மனைவி மாற்றான் குழந்தைகள்னு பார்க்காம நம்ம தேடி வராங்க ஒரு கஷ்டம்னா, இந்த அம்மா உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்னால முடிஞ்சு கேட்டு தரேன். உங்க குழந்தைக்கு படிக்க முடியலையா, இந்த படிப்பு செலவுக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு நம்ம இந்த சமுதாயத்துல நிறைய பேருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணலாம். அது என்னன்னா நாம வந்து பொது மனிதனா மாறிட்டா நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்போம். ஆனா நம்ம குடும்பம் நம்ம குழந்தைகள் வரும்போதுதான் நமக்கு அந்த தனித்துவமான ஒரு ஈகோ வந்துடுது, அப்புறம் ஒரு அபிமானம் வந்துடுது, ஒரு பற்று வந்துடுது. அப்புறம் அது என்ன ஆயிடுது, சுயநலமா மாறிடுது. அந்த சுயநலத்திலிருந்து நீங்க பொதுநலமா மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இறைவன் உங்க கையில கொடுத்துருக்கான். ஆகவே நீங்க அந்த மாதிரி ஒரு கருவியா மாறி இந்த சமுதாயத்துல நிறைய பெண்மணிகள் கஷ்டப்படுறாங்க, நிறைய குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சேவையா நீங்க இந்த உலகத்துக்கு வாழலாம். அதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களை அதுக்காக தான் இறைவன் படைச்சிருக்கான். உங்களுடைய நோக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு தொழில உங்களை படிக்க வச்சு இந்த சமுதாயத்துக்கு இப்படி ஒரு சேவையை கார்த்திகை வந்து செய்யணும் அப்படின்னு ஈஸ்வரன் நினைக்கிறான். அப்ப அவனுடைய டூலா நீங்க மாறி அந்த காரியத்தை செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்க போய் அப்படியே ஒடுக்க கூடாது. அப்படி ஒடுங்குறது என்னுடைய பாடத்திட்டத்தில் நான் ஒத்துக்கிறது கிடையாது. அந்த நிர்விகல்ப நிலைக்கு போறேன் போறேன்ட்டு நிறைய பேர் பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க, யாருமே போக மாட்டாங்க. நீங்க பெரும்பாலான கிளாஸஸ் ஆசிரமங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா வாசியோகம் அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு சொல்லிட்டு அந்த நிர்விகல்ப நிலைக்கு போகணும் போகணும்ட்டு உட்காந்துட்டு எதுவும் முக்கி முக்கி மூச்சு பயிற்சியும் தியானமும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு அந்த அனுபவம் வராது. ஆனா உங்களுக்கு அருமையா வந்திருக்குது, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆனா இந்த வாய்ப்பை தேடுறவங்க உண்மையிலேயே அதை அடைய மாட்டாங்க. ஆனா நீங்க தேடாம உங்களுக்கு இறைவன் அதை கொடுத்துருக்கிறான், காட்டி கொடுத்துருக்கிறான் அப்படின்னா அது நீங்க அடைஞ்ச அந்த பாக்கியம் தான் நான் சொல்றேன். இறைவனுடைய அனுகிரகம் கருணை என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆகவே அது என்னங்கிறத உணர்ந்துட்டீங்க இல்லையா, அந்த உணர்வுல நில்லுங்க. ஆனா அந்த உணர்வுல நீங்க இந்த உடம்பும் மனசு இருக்கிற வரைக்கும் இந்த உணர்வை விட்டு வெளியே போக முடியாது, இந்த உலகத்தை விட்டு வெளியே போக முடியாது. இந்த உலகமா இந்த ஈஸ்வரன் எல்லா தன்மையிலும் இருக்கிறான், அதுல இந்த பாடி மைண்ட் அவனுடைய டூல் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த உலகத்தை மனதையும் பாடியும் விட்டு வெளியிருந்து பாருங்க. நீங்க வந்து இந்த பர்டிகுலர் பாடி மைண்ட்ல போய் சிக்கிக்கிட்டு நான் கார்த்திகேயன் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடாது. நான் வந்து இந்த பாடி மைண்டுக்கு அப்பாற்பட்ட அந்த உணர்வு பேர் உணர்வு அப்படிங்கிற நிலையில நீங்க இந்த டூலை யூஸ் பண்ணிக்கணும். நீங்க பியாண்ட் தி பாடி பியாண்ட் த மைண்ட் நீங்க நின்று இந்த கார்த்திகேயனை பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். அப்ப அந்த டூலை எப்படி நான் ஆப்ரேட் பண்றது இங்க அப்படிங்கறத முடிவு பண்ணி அழகா இந்த பூமியில காரியம் மாற்றுங்க. அந்த காரியம் தான் இங்க ஈஸ்வர காரியம். அதைத்தான் நீங்க செய்யணும். அதுக்கு பேர் தான் கர்ம யோகம்னு பேரு. இந்த புரிதல் வரணும். இதை விட்டு நீங்க இந்த பாடி மைண்ட் இருக்கும் போதே நிர்விகல்ப நிலைக்கு போனீங்கன்னா இன்றைய காலம் உங்களை மதிக்காது. நீங்க வந்து மென்டல் ஆகிற மாதிரி தான் உலகம் பார்க்கும். அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா விழிச்சுக்குங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சரிங்கப்பா, ரொம்ப நன்றிங்கப்பா. நான் ஃபாலோ பண்ணிக்கிறேங்கப்பா. நன்றிங்கப்பா, நன்றிங்கப்பா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. ஐயா வணக்கம். நெய்வேலிருந்து மோகன்குமார் ஐயா. கேக்குதாங்க? கேக்குதுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா நான் வந்து கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாவே உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். இப்ப சமீபத்துல நீங்க தத்தாத்தியர் குரூப்ல கூட நான் வந்து ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி என்ன அந்த ஃபேமிலியில ஒதுக்கி வைக்கிற மாதிரி ரொம்ப டீப்பா போனதுனால ஒதுக்கி வைக்கிற மாதிரி நினைச்சதுனால நான் அந்த தத்தாதி கிளாஸ்ல இருந்து விலகிட்டேன்னு நானே விலகிட்டேன். இருந்தாலும் நீங்க நடத்தின இந்த கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்களை தேடி நான் ஓடிட்டு இருந்தேன், ஒவ்வொரு இடமா ஓடிட்டு இருந்தேன். அப்போ வந்து உங்க நிறைய கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். குரு மித்ரே சிவா கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் காசு கொடுத்து. அதுல எந்த இதுலயும் எனக்கு புரிதல் இல்லாதது உங்க இதுல கிடைச்சது. எனக்கு குறிப்பா ஒரே கிளாஸ்லயே எனக்கு கிடைச்சது கைவிலை நவநீதம். நீங்க எடுத்த அந்த இதை வந்து திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன் நானு. அவ்வளவு அற்புதமா நடத்திருந்தீங்க. அதுலயே எல்லாமே எனக்கு வந்து போச்சு. எதை தேடி இப்ப ஓடுறதே கிடையாது. கடந்த ஒரு வருஷமா உங்க கிளாஸ் மட்டும் கேட்பேன், திரும்ப திரும்ப கேட்பேன். ஒவ்வொரு இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த அளவுக்கு நல்ல புரிதல்லாம் வந்து போச்சு. இருந்தாலும் அதுக்குள்ள ரொம்ப டீப்பா, ஏன்னா இப்ப கடமைகள் நீங்க சொன்ன மாதிரி கடமைகள்னு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே விலகி இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. வேற ஒன்றும் இல்லை. அதை உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோ அற்புதமா உங்களை மாதிரி புரிதல் எந்த குருவாலையும் கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த அளவு கொடுத்தும் நிறைய பேர் இதுக்குள்ள வரமாட்டான்னு கொஞ்சம் ஆதங்கமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. ஆனா ரொம்ப ரொம்ப புரிதல் கொடுத்து நான்லாம் வீட்லயே தங்க மாட்டேன். ஒரு வருஷம் முன்னாடி பிஸ்னஸ் ஏதாவது ஓடிட்டு இருப்பேன். இப்ப நான் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கேன். இப்ப எங்கேயும் போறது இல்லையா. உங்க இதை பார்ப்பேன், வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், வீட்டில தான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான புரிதலை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவங்க. நல்லதுங்க ஐயா. நீங்க என்ன புகழ்றதை விட நீங்க அந்த நிலையை அடையணும். அதாவது இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க தத்தாத்திரேய குழுக்குள்ள வந்தீங்க, ஆனாலும் நீங்க ஏன் வெளியே போயிட்டீங்க, அதாவது நம்ம இதுல பர்ஃபெக்டா இருக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்ப இதுவே ஒரு குறைபாடு தானே. அதாவது நாம வந்து இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாருக்கும் இது வாய்ப்பு கிடைக்கிறாரு. அது மனைவி குழந்தைகள் வந்து நம்மளை ஒதுக்குறாங்க, வெறுக்கிறாங்க, நம்மளை தனிமைப்படுத்துறாங்க அப்படின்னா ஆன்மீகத்துல அதுதான் நடக்கும். முக்கியமா ஆன்மீக பாதையில உயர் பரிமாணத்துக்குள்ள வர்றவங்களுடைய ஃப்ரீக்வன்சி மாறத்தான் செய்யும். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சிக்குள்ள போக போக லோயர் ஃப்ரீக்வன்சில இருக்கிறவங்களோட நம்ம மேட்ச் ஆக மாட்டோம். அதுக்கு தான் நான் உதாரணம் எப்படி சொல்லுவேன். இப்ப ஒரு குழந்தையினுடைய மெச்சூரிட்டியும் பெரியவங்களுடைய மெச்சூரிட்டி ஒன்னா இருக்குமா? இருக்காது. குழந்தைங்க என்ன பண்ணும், ஒரு கட்டபொம்மை வச்சு விளையாட பார்ப்போம், ஒரு தள்ளு வண்டி வச்சுட்டு இருக்கோம், ஒரு பால் எடுத்து உதச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா வயசானவங்க போய் அந்த குழந்தையோட சேர்ந்து தள்ளு வண்டி வச்சுக்கிட்டு விளையாட முடியுமா? முடியாது. ஆனா அவங்களுக்கு மெச்சூரிட்டி என்ன பண்ணும்னா, அந்த குழந்தையோட குழந்தையா இறங்கி விளையாடுற மாதிரி நடிக்கலாம்ல. விளையாட முடியாது, பிராக்டிக்கலி அவங்களால இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனா அவங்களால நடிக்கலாம். அது மாதிரி இங்க ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த உயர் பரிமாண ஃப்ரீக்வன்சிக்குள்ள வந்த பிறகு கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காக நம்ம நடிக்கணுமே தவிர, நீங்க உடனே அதுக்காக உங்களுடைய ரியாலிட்டியை விட்டு இறங்கக்கூடாது. இறங்கிட்டீங்கன்னா நீங்க அப்டேட் ஆக முடியாது. கடைசியில் நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரீக்வன்சிக்குள்ள போயிடுவீங்க. இந்த மாதிரிதான் நிறைய பேர் வந்து கீழே போயிடுவாங்க. அதாவது நல்ல உயர்நிலைக்கு வருவாங்க, அப்படியே ஆன்மீகத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்பு நிலை அடைகிற மாதிரி வந்துட்டு கடைசியில் அப்படியே அதுல பாதாளத்துக்கு போயிடுவாங்க. காரணம் என்னன்னா பற்று, அதாவது உறவுகள் மேல் இருக்கிற பற்று. இப்ப இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு ரைஸ் பண்ணணும். அதுதான் இங்க மெச்சூரிட்டின்னு நான் சொல்றேன். ஆன்மீகத்துடைய மெச்சூரிட்டி என்னன்னா, நம்ம போலியா வாழக்கூடாது. அதாவது உண்மையா ஆன்மீகத்துல நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். ஆனா இந்த சமுதாயத்துல என்னுடைய மனைவி குழந்தைகள் வந்து என்னை ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்களை விட்டு விலகணுங்கிறது இல்லை. அவங்களுக்கு தான் அந்த கடமைகளை செஞ்சுக்கிட்டு உங்களுடைய பாதையில நீங்க ஸ்டெப்பனா நிக்கணும். அப்படி நிக்க நிக்க நிக்கதான் என்ன நடக்கும்னா, நாளடைவில் உங்களுடைய தவ வலிமை கூடி உங்களை உதாசீனப்படுத்தினவங்க, உங்களை ஒதுக்குனவங்க எல்லாமே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ஓ இவர் வந்து நம்மளோட ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி போயிட்டாரு, இவருடைய நிலையே வேற, நாம வந்து இவரை ஒரு சாதாரணமா நினைச்சிட்டோம் அப்படின்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய விஷயத்தை தலையிடாம நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படியே இருங்க, எங்களால முடிஞ்ச உதவி செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு அங்க வர்றது வந்து உங்களோட தவ வலிமையால மட்டும்தான் அதை சாத்தியமாக்க முடியும். நீங்க வந்து அவங்க போகிற போக்குல நீங்க போய் ரியலாவே நீங்க போனீங்கன்னா நீங்க இன்னும் கீழ்நிலைக்கு போயிடுவீங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீக்வன்சியே வேற. அவங்க வந்து இன்னும் குழந்தை மாதிரி விளையாடிக்கிட்டு இந்த உலகத்துல வந்து இவங்கள மூழ்கிக்கிட்டு கறி சாப்பிட்டுக்கிட்டு கண்டது செஞ்சுக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து நல்லா அப்டேட் ஆகி மேல வர்றவங்க என்ன அவங்க நாளடைவுல அவங்களோட சேர 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 அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நீங்களும் உடம்பு வீக் ஆயிட்டே இருக்க, கறியை சாப்பிடுங்க, நீங்க என்ன இப்படி ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அப்படியே மாறி நீங்க இந்த வந்த பாதையை முடிக்காம திருப்பி இந்த பிறவி சக்கரத்துல சுத்த வேண்டி வந்துடும். இதுதான் நிறைய பேர் பண்ற தப்பு. அதனால ஆன்மீகம்ங்கிறது அவ்வளவு எளிமையா எல்லாரும் கிடைச்சிடாது. இது வந்து புரிதல் மட்டும் இல்ல, நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுதான் இங்க வந்து அபரோட்ச ஞானம் என்று நம்ம சொல்றோம். அபரோட்ச ஞானம்ங்கிறது வந்து அனுபவத்துல வாழணும். நம்ம வந்து சும்மா ஏட்டு சுரைக்காய ஏற்றி வச்சுக்கிட்டு வாழக்கூடாது. அதனால இந்த பாடத்திட்டம் வந்து உங்களுக்கு நல்லா உள்ள புரிஞ்சிருக்கலாம். ஆனா லைவ்ல நீங்க வரலன்னா டோட்டலி வேஸ்ட், அட்டர் வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஆகவே நீங்க கொஞ்சம் உஷாராயிக்கீங்க. நீங்க உங்களுடைய கடமைகளை செய்யுங்க, ஆனா உங்களுடைய பாதையிலிருந்து விலகக்கூடாது. நீங்க தத்தகுரு பரம்பரையில வந்துட்டு வெளியே போயிட்டீங்கனாலே நீங்க மேக்சிமம் வந்து நீங்க உலகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா தத்தகுரு பரம்பரையில உள்ள வர்றதே கஷ்டம். அது வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதெல்லாம் பூர்வ கர்ம புண்ணியம் இருக்கணும்.
ஏன்னா அங்க எப்படி அந்த சொரூபத்துல நிக்க வைக்கிற அற்புதமான பயிற்சி முறைகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பயிற்சியில தினம் தினம் செய்யறவங்க அந்த சொரூபத்திலேயே 24/7 இருப்பாங்க. அது பிராக்டிக்கலா லைவ்ல அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. வாழ்கின்ற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அந்த ஈஸ்வரன் இந்த உடம்பையும் மனசையும் வச்சு அழகா கையாளுறான். எப்படி பாரு இந்த உடம்பு வச்சு இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சு முடிச்சான், இந்த மனசை வச்சு எப்படி அந்த விஷயத்த சாதிச்சு காட்டலாம் அப்படின்ட்டு அவங்க ஒவ்வொன்றையும் என்ஜாய் பண்ணி வாழ்ற அந்த வாழ்க்கை வந்து அந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல தான் சாத்தியமாகுமே தவிர வெறும் தியரிக்கல் நாலேஜ் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் தியரி நாலேஜ் வச்சுக்கிட்டு வாழ பாக்குறாங்க. தட் இஸ் நாட் பாசிபிள். அதனால பிராக்டிக்கல் இஸ் மஸ்ட். அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஹையர் பிளாட்ஃபார்ம் லெசன்ஸ் இதெல்லாம். அதுக்குள்ள வர்றதுக்கு பல புண்ணியங்கள் செஞ்சிருக்கணும், அப்பதான் வர முடியும். அதனால நீங்க வந்து இந்த குரூப்ல இருந்து நான் வாலண்டரியா வராதவங்களை வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் இல்ல, டைமுக்கு வந்து அவங்க அந்த தியானத்துல கலந்துக்கிறது இல்ல, அந்த கண்டிஷன்ல வந்து அலட்சியமா இருக்காங்க, அப்புறம் அந்த பங்க்சுவாலிட்டி இல்ல. அப்ப நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இவங்க எல்லாம் இதுக்கு சூட் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு நானே அந்த குரூப்ல இருந்து நிறைய பேரை வெளியே அனுப்புறேன். அப்போ ஒரு மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் அந்த குரூப் வச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து பரம்பரா அப்படிங்கன்னா பாரம்பரியம், அதாவது அந்த தெய்வீக நிலையில வாழுகின்ற பரம்பரை, ரிஷிகளுடைய பரம்பரையில அந்த குரூப்பை நான் கொண்டு வந்திருக்கேன். அப்ப அந்த ரிஷிகள் மாதிரி வாழணும் அந்த வாழ்க்கை. அந்த ரிஷிகள் ஒவ்வொரு வினாடியும் அந்த தெய்வீக தன்மையில வாழ்வாங்க. அந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை தான் அந்த குடும்பம். அதுக்குள்ள வர்றதுக்கு பல கோடி ஜென்மம் புண்ணியம் செஞ்சிருக்கணும். பட் நீங்க வந்துட்டு அதை ஒரு அலட்சியமா நினைச்சு வெளியே போயிருக்கிறது உங்களுடைய அஜ்ஞானத்தை காட்டுறதா நான் பாக்குறேன். இல்ல நீங்க விழிப்புணர்வு அடைஞ்ச மாதிரி நான் பார்க்கிறேன். அதுதான் நீங்க செஞ்ச மிஸ்டேக். மேபி இம்ப்ரூவ் ஆக பாருங்க. நன்றிங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. திரும்ப வர பார்க்குறீங்க. ஏன்னா இப்ப ஷிஃப்ட்டுக்கு போறதுனால அந்த உணவு நடைமுறையை வந்து கடைப்பிடிக்க முடியல. அதனாலதான் கொஞ்சம் வெளியே போற மாதிரி இருந்தது. ரெண்டாவது வீட்லயும் ஒதுக்குறாங்களா, சரி இந்த கடமைகள்லாம் இருக்கு முடிச்சுட்டு ஃபுல்லா இன்வால்மெண்ட் ஆயிடுவான், அதுக்காக தான் வெளியே வந்தேன், வேற ஒன்றும் இல்லைங்க. இல்ல இப்ப நீங்க சொன்ன அர்த்தம்லாம் புரிஞ்சுது. திரும்ப நான் உள்ள வந்துடுறேங்க. நன்றிங்க. திரும்பி உள்ள வர்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க ஐயா. அதுக்குதான் நான் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதாவது ஒரு தடவை இதுல இருந்து வெளியே போயிட்டா உள்ள வரணும்னா 10,000 ரூபாய் பணம் கட்டணும். ஏன்னா இது வந்து அவ்வளவு வேல்யூபிள் லெசன். இது வந்து அவ்வளவு ஈஸி லெசன்ஸ் கிடையாது. அதாவது அது ஏன் அந்த மணிக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அந்த இடத்துல அப்படின்னா, ஓ 10,000 ரூபா வா, அப்ப இந்த குரூப் விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிற ஒரு பயத்திலேயாவது உள்ள இருப்பாங்கல்ல. அட்லீஸ்ட் இந்த குரூப்ல இருந்து வெளியே போயிட்டா 10,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப அந்த 10,000 ருபீஸ் ஒரு ஹியூஜ் அமௌண்ட். அந்த பயத்திலேயாவது இந்த குரூப்ல இருந்து அவங்க அப்டேட் ஆவாங்க அப்படிங்கறது என்னுடைய கான்செப்ட். ஆனா நீங்க அலட்சியமா வெளியே போயிட்டு திருப்பி நீங்க உள்ள வரேன் அப்படின்னா அப்படி நான் இலவசமா உங்களை சேர்த்திக்க முடியாது. அப்ப மத்தவங்க என்ன நினைப்பாங்க, சரி அப்ப அவர் வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டாரு, நானும் ஒரு நாள் அப்படி ஜாலியா வெளியே போயிட்டு அப்புறம் உள்ள வரலாம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த ஃபேமிலி வந்து ஒரு கொலாப்ஸ் ஆயிடும். அப்படி நான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ண விரும்பல. அதாவது இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப டிஸ்டிங் ஃபேமிலி. அதுல ஒழுக்கம்னா ஒழுக்கம், அந்த பர்ஃபெக்ஷன்னா பர்ஃபெக்ஷன், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபேமிலி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இந்த குரூப் இல்லாம செப்பரேட் குரூப்பா நாங்க வச்சிருக்கிறது காரணம். ஏன்னா இங்க எத்தனை பேர் 500 பேர் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அங்க ஒரு 50 பேரை கண்ட்ரோல் பண்ணலாம்ல. அதனால அப்படி செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் ரெண்டாவது, நீங்க இந்த மாதிரி அதாவது வெளியே போயிட்டு அப்படி ஈஸியா உள்ள வராதுங்கிறத ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கீங்க. அப்புறம் வந்து நீங்க என்ன சொன்னீங்க, அதாவது இப்போ நான் வந்து குடும்பத்துல என்ன ஒதுக்குறாங்க, அதனால நான் வந்து பயந்துகிட்டு அவங்களோட திருப்பி நான் அவங்களோட அட்டாச் ஆகணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அதுதான் நான் சொல்றேன். அந்த விஷயத்துக்குள்ள நீங்க அப்படி அட்டாச்மெண்ட்டுக்காக போனீங்கன்னா அது பற்றா மாறிடும். அந்த பற்று என்ன பண்ணும்னா உங்களுக்கு திருப்பி அதுக்குள்ளேயே இழுத்துட்டு போய் உங்களை கீழே அமைக்கிடும். திருப்பி நீங்க மேல வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க அந்த டைமிங், அந்த ஃபுட் ஹேபிட் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதை உங்களை மிக உயரிய நிலைக்கு லிஃப்ட் பண்ண போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க அதை எடுத்துட்டு அதுக்குள்ள டிராவல் பண்ணா மட்டும்தான் அந்த கோலை நீங்க ரீச் பண்ண முடியும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு அதை சாதிக்க முடியாது. அப்ப இந்த பாதையில பயணிக்கும் போதே நம்ம அதை வந்து இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், விட்டுறக்கூடாது இந்த வாய்ப்பை. இதெல்லாம் ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது இப்ப நான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இவ்வளவு விஷயங்களை வந்து இலவசமா கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய மனநிலையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து அந்த பணம் முக்கியம் இல்ல, ஒவ்வொருத்தரும் அந்த நிலை அனுபவமாக்கி ஆனந்தம் அடையணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட அதை செய்ய விரும்புறேன். ஆனா அப்படி நான் இலவசமா கொடுக்கறத ஒரு இலக்காரமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த பாடத்திட்டத்துக்கு ஒரு வேல்யூ இல்லாம போயிடும். அதுக்காக சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இதை திருப்பி சொல்றேங்க ஐயா. ஆகவே நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நல்லது.
ஓகே, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மிக மிக நன்றிங்க. நன்றிங்க. வணக்கம் ஐயா. நான் சுபத்ரா பேசுறேன் சென்னையில இருந்து. எனக்கு ஒரு 2, 3 டவுட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இப்ப நம்ம வந்து டிராவல் பண்றோம், எங்கேயாவது வெளியில போகும்போது, அந்த டைம்ல வந்து இந்த பிரம்ம தியானமோ, இல்ல மத்த தியானங்கள் அந்த டிராவல் டைம்ல நம்ம மட்டும் இப்ப டிராவல்ல நம்ம பேசாம தான் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம அத பண்ணலாமா? அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்னொரு கொஸ்டின் வந்து எனக்கு பர்சனலா வந்து பிரம்ம தியானம் பண்ணும்போதோ, இல்லைன்னா சக்ராஸ் தியானம் பண்ணும்போது ஃபுல்லா அந்த பேக் போன்ல வந்து அந்த இது ரைஸ் ஆகிறது நல்லாவே தெரியுது. தெரிஞ்ச பிறகு என்ன ஆகுது, எனக்கு கொஞ்சம் நெக் பெயின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழுத்து வலியும் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு சீட் தெரப்பி மாதிரி போய் கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கீங்களா ஐயா? கேக்குதுங்களா? கேட்டுட்டு தான் இருக்காங்க, சொல்லுங்க. ஓகேங்க ஐயா. அப்போ இந்த சீட் தெரப்பில வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, கொஞ்ச நாளைக்கு இந்த சக்கராஸ் தியானம்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்க. உங்களுக்கு கொஞ்சம் பிளாக் இருக்கு அந்த கழுத்து பகுதி, அந்த பேக் கரெக்டா அந்த போன், அந்த பேக் போன் மேல் அந்த கழுத்துக்கும் அந்த தலைக்கும் நடுவுல இருக்கிற இடத்துல. ஆனா நல்லா ரைஸ் ஆகிறதுலாம் நல்லா தெரியுதுங்க ஐயா அது பண்ணும்போது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல வந்து அந்த பிளாக் ஆகிறதும் தெரியுது. எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்கம்மா. அதுக்கப்புறம் கூட நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு இப்ப வந்து கொஞ்சம் பிளாக் இருக்கு. இந்த சீட் தெரப்பில உங்களுக்கு கண்டிப்பா சரி பண்ணிடுவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அது இந்த டிராவல் டைம்லயும் நான் வந்து நிறைய டைம் வந்து எங்கேயா போகும்போது நம்ம வந்து அது உட்காந்துட்டு தானே சும்மா தானே இருக்கோம். அந்த டைம்ல நம்ம மட்டும் பண்ணலாமே, அது தப்பா என்னன்றது எனக்கு தெரியல. சரி, உங்ககிட்ட அதை கேட்டுப்போம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு ஒரு அனுபவமும் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் எனக்கு முன்னாடி ரொம்ப எதிர்ப்புகள் இந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணும்போது, ஏன்னா எப்ப பார்த்தாலும் போய் போய் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்றேன், அதை பண்றேன், ஏன்னா சாமியாரை கட்டிக்கிட்டோம் போல இருக்கு அப்பெல்லாம் வந்து வீட்டுல பயங்கர எதிர்ப்பு இருந்தது. அப்புறம் நான் பொறுமையா அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். இதுதாங்க, இது ஒரு இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் வந்து அபூர்வம். வாய்ப்பு இருக்கு. ஏதோ தெய்வத்தோடைய ஒரு இறைவனோட ஒரு கருணையினால வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வேலைக்கு போனா கூட இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது. அதனால தயவு செய்து இதை கொஞ்சம் தடை பண்ணாம என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப வந்து பயங்கர அவங்க நல்லா தெரியுது. அவர் வந்து நிறைய ஃபீல் பண்றாரு. எங்க வீட்டுக்காரர் வந்து நல்லாவே தெரியுது எனக்கு. பரவாயில்ல, நம்ம வைஃப் ஒரு நல்ல வழியில போயிட்டு இருக்கான்றது அவருடைய டைரக்டா அவர் பேசல, பட் அவருடைய செயல்கள்ல என்னால அதை வந்து உணர முடியுது. ஆனா எதுவும் பேசிக்கல. சரி, ஓகே. ஆனா இதையும் நான் வந்து அதெல்லாம் இப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சேன். உள்ள இருக்கிற அந்த இறைவன் தான் எல்லாத்தையுமே இயக்கிட்டு இருக்கான். அந்த மனம் வந்து இதை ஏதோ ஒரு படம் பார்க்கும்போது கூட, ஏதோ ஒரு நம்ம எதை பாக்குறோம் ஏதானோன்னா அப்படிதான் தோணுது. உள்ள இருந்து அந்த இறைவன் தான் பார்த்துட்டு இருக்கான் நமக்குள்ள இருந்து. இது வந்து இது யார் இங்க பாக்குறா அப்படின்னு எதுவும் கிடையாது இங்க. எல்லாமே வந்து அப்படிதான் பார்க்க முடியுது. எல்லா விஷயங்களையுமே என்னால அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது ஒரு ஹையர் பிளேன் ஆஃப் கான்சியஸ்னஸ்குள்ள இருக்கிறது வந்து ஃபீல் ஆகுதுங்க ஐயா. உண்மையாவே வந்து வார்த்தைகள் இல்லை இதெல்லாம் நன்றியோ அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட முடியாது. அந்த அளவுக்கு நீங்க வந்து எங்களை வந்து புரிய வச்சு உணர வச்சு, அதாவது வாழ்வியலோட நாங்க சேரும்போது அந்த டே டு டே லைஃப்லயும் அதை கொண்டு வர்றதுன்றது வந்து உண்மையாவே இது வந்து எனக்கு தெரியல. ஒரு இந்த ஒரு டெக்னாலஜி இந்த அளவுக்கு கூட யூஸ் பண்ணி ஒரு இறைநிலை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்க பண்றது வந்து ஒரு உண்மையாவே ஒரு புரட்சி. ஒரு தடவை கனவுலயும் நீங்க எனக்கு வந்தீங்க. புரட்சிகரமா தான் வந்தீங்க. அப்பவும் வந்து எப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல வந்து நீங்க ஏதோ ஒரு ஸ்கூல் தொடங்குறீங்க. அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நாங்கெல்லாம் வர மாதிரி அதுல நானும் இருக்கேன். சோ அது வந்து உங்களை வந்து காப்பாத்துற மாதிரி. அப்போ எனக்கு அதுதான் தோணுச்சு. சரி, இந்த ஒரு புரட்சிகரமா நீங்க வந்து சைலண்டா செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த ரெவல்யூஷனை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இது வார்த்தைகளால சொல்ல முடியாது. தேங்க்யூ சோ மச். அதான் சொல்ல முடியும். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. நல்லதுங்கம்மா. இப்ப நீங்க என்ன தெராப்பி பண்றீங்க? அந்த தெராப்பி நேம் சொல்லுங்க. சீட் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பிங்க ஐயா. அதாவது என்னன்னா, இந்த மிளகு அல்லது வெந்தயம் இது மாதிரி வந்து நம்ம ஒரு பாயிண்ட் மாதிரி அவங்க வந்து அந்த ப்ரெஷர் மாதிரி அக்குபஞ்சர் மாதிரி அவங்க குத்துறாங்க. அந்த இடத்துல நமக்கு ரொம்ப பெயின் இருந்ததுன்னா அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு மிளகு வச்சு கட்டிடுறாங்க.
ஸோ இப்ப நான் நைட்டு படுக்கச்சா நான் அதை கட்டிட்டு படுத்துட்டேன்னா மார்னிங் எழுந்திருக்கும் போது எனக்கு அந்த வலி எல்லாம் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கு பாடி. அப்ப அதனால அவர் அதை சொன்னாரு, கொஞ்ச நாள் இந்த ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஹோல்டுல வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் ஆனா நான் சொன்னேன், சார் என்னால அது வெளியே வர முடியாது, அட்லீஸ்ட் இது பண்ணிக்கிறேன், சக்ராஸ் மட்டும் நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எனக்கு நல்லா ரைஸ் ஆகுறதும் தெரியுதுங்க ஐயா. அப்படி ரொம்ப அந்த முதுகு தண்டு நார்மலா உட்காந்துருப்பேன், அது அது மேல ரைஸ் ஆகும்போது அப்படியே பயங்கரமா நிமிந்துடுது. அது அப்படியே மேல ஏறுறது, அந்த உணர்வு நிலையில நம்ம அப்படியே அந்த நெத்தி புருவ மத்தியில அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு பேக்ல அந்த இது ஃபீல் ஆகுது. அதனாலதான். புரிஞ்சுக்கணுமா? அதான் இந்த மாதிரி நிறைய தெரப்பி எல்லாம் இருக்கு. பட் ஆனா இப்ப நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே மைண்ட் தான். அதாவது இப்ப நம்ம லெசன்ஸே எதை பேஸ் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னா, கம்ப்ளீட் மைண்டை வச்சு தான் நம்ம கொண்டு போறோம். இப்போ நீங்க இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுல நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குணப்படுத்தும் தியானம் அப்படின்னு ஒரு தியானம் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த அஃபர்மேஷன் கமாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க அந்த மைண்டுக்கு கொடுக்கவே உங்களுக்கு அது பெரும்பாலான விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும். ஆனா இங்க என்னன்னா, இந்த மாதிரி தியான முறைகள்ல வரும்போது அந்த தியானத்துக்குன்னே ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த தியானத்துக்கு அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரம் நீங்க அதை தவிர வேற எதையும் செய்யாம பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதனுடைய பலன் முழுமையா நீங்க அனுபவமாக்க முடியும். இப்ப நீங்க கேட்டீங்க, இந்த பிரம்ம தியானத்தை டிராவலிங்ல செய்யலாமான்னு. செய்யக்கூடாது. ஏன் டிராவலிங்ல செய்யக்கூடாது அப்படின்னா, அதனுடைய வேல்யூக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அமைதியான மனநிலையில அங்க ஒரு இடத்துல உட்காந்துதான் அதை செய்யணும். அப்ப நீங்க தனி பிளேஸ்ல வீட்டுல அதுக்குண்டான ஒரு நேரம், அந்த பிரம்ம தியானம் அப்படிங்கிற டைமிங் நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த இரவும் பகலும் சேருகின்ற நேரத்துல தான் செய்யணும். மற்ற நேரத்துல நீங்க பிரம்ம தியானம் செஞ்சாலும் அதுக்கு பலன் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்துலதான் அதனுடைய பவர் அதிகமா இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய அந்த ஆற்றலானது அந்த இரவும் பகலும் அங்க ஒன்றாக சேருகின்ற நேரத்துல அந்த இரவும் இல்லை பகலும் இல்லைங்க. இரவு தான் அப்படின்னு சொல்ல முடியாது, பகலுதான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருமைகளற்ற நிலையில அந்த இறைத்தன்மை ஒரு அபரிமிதமான ஆற்றலோட அது வெளிப்பட்டு இருக்கிற அந்த நேரம் தான் நமக்கு இந்த நானே அது அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய சொரூபத்துக்குள்ள நம்ம போக 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 அதனுடைய ஃபுல்ல பவரை நம்ம கிட்ட கொண்டு கொடுக்கும். அது எப்படின்னா, நீங்க தூங்கி எழுந்த பிறகு உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், அது மாதிரி ஒரு ஃபுல் எனர்ஜி கிடைக்கும். ஆனா அந்த ஃபுல் எனர்ஜியை நீங்க அந்த இன்வால்மெண்டோட டெடிகேஷனோட செஞ்சாதான் ரிசல்ட் பார்க்க முடியும். இப்ப நிறைய பேர் அப்படி பண்றதுல எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த பிரம்ம தியானத்துல வர்றவங்களை பாத்தீங்கன்னா 1 or 2 people தவிர மீதி எல்லாம் எப்படி தெரியுமா வராங்க, 6 மணிக்கு வர்றதே அடிச்சு பிடிச்சு வந்துடுறாங்க. ஏதோ எழுந்துமே பண்ணணும் அப்படின்னு சீக்கிரம் உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு டைம்காக உள்ள வந்துடுறாங்க. தியானத்தை அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வயிற்ற கலப்போம், பாதிலே இருந்து டாய்லெட் போயிடுவாங்க. உண்மையிலே தியானத்தை முழுசா கேட்க மாட்டேன். நான் இதெல்லாம் இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, இந்த மாதிரிதான் மேக்சிமம் யாருக்குமே இதுல அதோட சீரியஸ்னஸ் தெரியல. ஆனா நம்ம உண்மையிலேயே அந்த 6 மணி தியானத்துக்கு அட்டன் பண்ணணும்னா 5 மணிக்கு நம்ம எழுந்து நம்ம பல்லுகள்லாம் வளர்க்கிட்டு அந்த டாய்லெட் எல்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா உட்காந்தோம்னா தான் அந்த தியானத்தை நம்ம கரெக்டா செய்ய முடியும். ஆனா அந்த மாதிரி செய்யறவங்க அதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சவங்க மட்டும்தான் ஒரு சில 2 பேர் தான் அப்படி செய்வாங்க. மீதியானதெல்லாம் அப்படி செய்யறது கிடையாது. அதனாலதான் அவங்க அந்த தியானத்துல முழுமை அடைய மாட்டாங்க. அவங்களுக்கு காலம் தான் பதில் சொல்லும். அதாவது அவங்க தொடர்ந்து செய்ய 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 அவங்களே தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய தவறை திருத்திக்கணும். அப்படி திருத்தினா மட்டும்தான் அவங்க அதுல வெற்றி பெற முடியும். அந்த தவறு திருத்தத்துக்கு அவங்க காலதாமதம் பண்றாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அவங்களோட கர்மா தான், அவங்களால அதை ஜெயிக்க முடியலன்னு நான் பார்த்தேன். அது மாதிரி இங்க குணப்படுத்தும் தியானமும் ரொம்ப பவர்ஃபுல் தியானம். ஏன்னா அங்க நம்ம ஒவ்வொரு பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் நம்ம ஃபீல் பண்றோம். அப்ப அந்த ஃபீலிங்கை நீங்க ரொம்ப அக்யூரேட்டா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதை நீங்க கவனிச்சீங்கன்னா உடனே உங்களுடைய பாடி ஃபீல் ஆகி அதை உங்களை கியூர் பண்ணிடும். இப்ப நீங்க எப்படி அந்த சீடு தெரப்பி மூலமா ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க, அதாவது இது நம்ம செஞ்சா இது கண்டிப்பா நமக்கு நல்லா ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில அந்த தெரப்பி நீங்க போறீங்க. அக்கு பஞ்சர் இருக்கு, அக்கு பிரஷர் இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, இந்த மாதிரி நிறைய மருத்துவ முறைகள் இருந்தாலும் நீங்க எந்த மருத்துவ முறை மேல நம்பிக்கை வச்சு போறீங்களோ அப்போ அந்த மருத்துவம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது எந்த அடிப்படையில, அந்த மனதின் அடிப்படையில தான். நீங்க மனம் உங்களுக்கு இது ஆகாதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்க எவ்வளவுதான் ஹையர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்க மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணாது. அப்ப உங்களால குணப்படுத்தவே முடியாது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க, இந்த பயிற்சி நான் பண்ண ஆரம்பிச்சோடனே எனக்கு நல்ல ஃபீலிங் ஆச்சு, என்னுடைய கழுத்து வலி சரியாச்சுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப திருப்பி மீண்டும் கழுத்து வலி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க தானே தவிர அந்த தியானம் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க தியானத்துல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க. அதாவது அதை அதோட சீரியஸ்னஸ் புரியாம அதை விளையாட்டுத்தனமா நீங்க அட்டன் பண்ற மாதிரி நான் பார்த்தேன்.
ஆகவே நீங்க அதனுடைய முழுமையான புரிதலை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த தியானத்தை அட்டன் பண்ணீங்கன்னா இதை விட ஒரு பவர்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு பைசா செலவு இல்லாம நம்முடைய மனசு வந்து நம்முடைய சோர்ஸை காட்டி கொடுக்கும். நம்முடைய பாடியில் இருக்கிற ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸையும் நம்முடைய மைண்டை ஃபீல் பண்ணும். ஏன்னா நானே அந்த அறிவை எப்படி நமக்குள்ள நம்ம அதை உணர்ந்துட்டோமோ அப்ப நம்ம அதை தூய அறிவா பிரகாசிக்கிறோமோ அது மாதிரி இந்த பாடிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் அந்த மைண்டு தான் அதை வழி நடத்திட்டு இருக்கு. உள்ள இருக்கிற அந்த உணர்வு தான் மைண்டுங்கிற ஸ்டேட்ல வச்சு உங்களை ஒவ்வொன்றும் வழி நடத்திட்டு இருக்கு. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், உடம்புக்குள்ள நீங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து எலும்பா மாறுது, ரத்தமா மாறுதுன்னு நீங்க ஏதாவது வெளியிருந்து அது கமெண்ட் கொடுக்குறீங்களா? ஒண்ணும் கிடையாது. நீங்க எதையோ சாப்பிடுறீங்க, ஆனா உள்ள போய் அது எலும்பா மாறுது, ரத்தமா மாறுதுன்னா அப்ப உள்ள இருக்கிற ஏதோ ஒன்று தானே அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ உங்க பாடியும் அதுல தானே ஃபீல் பண்ணும். அப்ப நீங்க அதுகிட்ட ஒப்படைக்க மாட்டேங்கிறீங்க. அதனுடைய இதன் மேல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லாத தன்மை. அப்ப அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல. அதனால நீங்க நான் சொல்றது இந்த மூணுமே வந்து பவர்ஃபுல் தியானம். அது வந்து இந்த தத்த குரு பரம்பரை அதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி தியானம் எல்லாம் யாருமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட வேல்யூ வந்து எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒர்த்து கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்க கோடி கோடியா கொட்டுனாலும் அது எல்லாருக்கும் பாக்கியம் கிடைக்காது. ஆனா நான் இவ்வளவும் இலவசமா கொடுக்கறதுனால அது நிறைய பேருக்கு இலக்காரமா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். இதுக்குள்ள வர்றதுக்கும் இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும், இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாதான் இதுக்குள்ள வரணும். வந்துட்டு வெளியே போயிட்டாலும் திருப்பி உள்ள வர்றதுக்கு 10,000 ரூபாய் பணம் கட்டினா தான் உள்ள வரணும். இதெல்லாம் இருந்தா நீங்க இதை வாங்கி இதெல்லாம் வராதீங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் இதை ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா அதனுடைய ஒர்க் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்த்தேன். ஒவ்வொன்றும் நான் ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்த்து அதனுடைய உண்மையை உணர்ந்துதான் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொன்றும் அப்படிதான் நான் கொடுப்பேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டேன். அதே மாதிரிதான் நான் வந்து இப்போ சுவாமி விவேகானந்தருடைய ஒரு கோட் அடிக்கடி சொல்வேன், கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை நான் காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் ஒரு கோட்டு கொடுத்தாருன்னா எந்த அளவுக்கு கான்பிடென்டா அதை சொல்லியிருப்பாரு. அந்த கடவுளை அவர் அனுபவமாக்காம சொல்ல முடியுமா? அப்ப எனக்கு அது என்ன பண்ணுது, எனக்குள்ள போய் ஒரு ஒர்க் பண்ணுது. என்ன கடவுள் அவர் பார்த்துட்டாரு, அப்ப என்னால பார்க்க முடியாதா? அப்ப அவர் கடவுளை பார்த்ததுனாலதான் அவர் போல்டா அப்படி அவரால் பேச முடியுது. அப்ப நானும் அந்த கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல நான் எவ்வளவு பெரிய இன்வால்மெண்டோட டெடிகேஷனோட அதை நான் பிடிச்சுக்கிட்டனோ அப்ப அதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் நடக்கும். அப்ப அந்த வார்த்தையுடைய உண்மை தன்மையை எனக்குள்ள உணர்வுகள் தான் இங்க விஷயமே இருக்கு. அது மாதிரிதான் இங்க தியானமும். இப்ப நீங்க பிரம்ம தியானம், சக்கரா தியானம், இந்த குணப்படுத்தும் தியானம் எல்லாம் நீங்க அதோட சீரியஸ்னஸ் உணர்ந்துட்டீங்கன்னா அது பிராக்டிக்கலா உங்களுக்கு அப்ளை ஆகும். பட் அதை நீங்க அலட்சியமா நினைச்சீங்கன்னா அது நிச்சயமா அப்ளை ஆகாது. நம்ம குரூப்ல நம்மளுடைய ஃபேமிலியில மேக்சிமம் அதை ஒழுங்கா பயன்படுத்துனாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு நான் ஏன் விட்டு வச்சிருக்கேன்னா அவங்க மாறுவாங்க, சந்தர்ப்பம் கொடுப்போம், டைம் கொடுப்போம், இன்னும் 1 மாசம் போகட்டும், 2 மாசம் போகட்டும், நிச்சயமா அவங்க மாற்றம் அடையும், ஏன்னா அதுவே அவங்களை கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு சட்டன் ஹீலிங் தியானம் இப்போ நான் மெடிடேஷன் பண்ணி 1 வாரத்துல எனக்கு வந்து இந்த அப்டமன் ஸ்பெயின்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்குப்பா. அதை நான் அப்பாட்ட இப்போ நன்றியோட தெரிவிச்சுக்கிறேன். அதை அவங்களுக்கு இப்போ சாட்சியா நான் சொல்றேன்ப்பா. அப்பாவுக்கே தெரியும், நான் இப்போ நிறைய மெடிக்கல் டெஸ்ட்லாம் போய் எதுவுமே இல்லைன்னு வந்து, ஆனால் ஹீலிங் தெரப்பியில் எல்லாமே இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. வணக்கம். நன்றிங்க ஐயா. அதுதான் அந்த டெடிகேஷனும் அந்த இன்வால்மெண்ட்டும் அதனுடைய ட்ரஸ்டும் ரொம்ப முக்கியம். அதன் மேல இருக்கிற நம்பிக்கை தான் உங்களை குணப்படுத்தும். அந்த நம்பிக்கையே அங்க இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குணப்படுத்த முடியும். நீங்க பெரிய டாக்டரே போய் பார்த்தாலும், எம்டியே பார்த்து நீங்க அலோபதியில போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த எம்டி டாக்டரே நான் எல்லாமே சரியாதான் பண்ணேன், உங்க ஸ்கேன்லயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நான் ட்ரீட்மெண்ட் கரெக்டா தான் பண்ணேன், ஆனா ஏன் குணமாதுன்னு தெரியலன்னு தான் சொல்லுவார். ஏன்னா நீங்க கேட்கலாம், எங்க எம்டி படிச்சிருக்கீங்க இது கண்டுபிடிக்க முடியாதான்னா உங்க மைண்ட்ல இருக்க ப்ராப்ளத்தை அவர் எப்படி க்யூர் பண்ண முடியும்? ஆக நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மிஸ்டேக் உங்ககிட்ட இருக்குங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இதுல வந்து நீங்க வெளியே வந்துடலாமா, அவ்வளவுதான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கீங்க. நிறைய டைம் வேற ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்க, எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நேரமா ஆயிடுச்சு, நான் 8:30 முடிக்கணும்னு நினைச்சேன், 9க்கு மேல போயிடுச்சு. இன்னொரு செஷன் நம்ம இது மாதிரி வச்சுக்கலாம். நீங்க வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா எல்லாம் நோட்ஸ் எடுத்து வைங்க, அடுத்த கிளாஸ் பார்ப்போம். நன்றிங்க. Thank you, Master. Thank you, Master.